நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல புரட்டாசி மாச ஸ்பெஷலா கோவில் சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்னடா அந்த டேஸ்ட் வரலையேன்னு நினைப்பீங்க. வாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணியை சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணலாம். 4 விசில் வரட்டும். இப்போ குக்கர் ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க, சூப்பரா பூவா வெந்திருக்கு. இப்ப சூடா இருக்கும் போதே மசிச்சு விட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப குழைய அந்த தண்ணியோட வைக்க கூடாது. இப்போ எந்த கப்புல நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்புல 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் 1/2 கப் வெல்லம் எடுத்துப்பீங்க. நீங்க கூட எடுத்தாதான் நம்ம அந்த சாதத்தை இதுல போட்டு வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம். அப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் குறைஞ்சிரும். அதனால 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்ல பாகு வெல்லமா கேட்டிருந்தீங்கன்னா கலரும் உங்களுக்கு டேஸ்டும் வந்து சூப்பரா அப்படியே கோவில் சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். ஸோ பாகு வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் அது. இப்போ நான் அதில் 2 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். அதை ஷூட் பண்ண முடியல. நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தூளா இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சிரப்பை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மண் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா. எனக்கு அதில் மண் எதுவும் இருக்காது. நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நல்ல திக்கான சிரப் வரணும். அது வரைக்கும் அது கொதிக்கட்டும். எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. திக்கா வந்தோடனே மசிச்சு வச்சிருக்க சாதத்தை நம்ம இதுல சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது நல்ல உருவமே இல்லாம நமக்கு அந்த சாதம் வந்து நல்லா மேஷ் ஆயிடும். நீங்க முதலையே ரொம்ப கஞ்சியோட அந்த சாதத்தை சேர்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. நம்ம போட்ட சாதம் வந்து இன்னும் ஃபர்தரா குக் ஆயிருக்கு அந்த வெள்ளை பாகுலையே. இந்த ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாகுல கொதிக்க கொதிக்க தான் வந்து அந்த சக்கரை பொங்கலோட டேஸ்ட் வந்து கோவில் சக்கரை பொங்கல் அப்படியே சூப்பரா இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் அந்த நெய் வெளியே கக்கிற வரைக்கும் வந்து நம்ம அதை கொதிக்க விடணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா கொதிச்சு அந்த நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் கண்டிப்பா சேருங்க. அதுதான் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் தான். இப்போ நான் ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நீங்க அதிகமா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் முந்திரி, அது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். அளவு எதுவும் கிடையாது. அதை வறுத்து அதுல கோல்டன் ப்ரௌனா அந்த முந்திரி வறுப்பட்ட உடனே அதை எடுத்து நம்ம இந்த கொதிச்சிட்டு இருக்க சக்கரை பொங்கல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் அந்த பச்சை கற்பூர வாசனையும் இப்போ கொதிக்கும் போது சூப்பரா நம்ம சக்கரை பொங்கல் பண்றோம் அப்படின்றது வீடு ஃபுல்லா வாசனை வரும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எடிபிள் கேம்ஃபர் வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நெய்யும் பிரிஞ்சு வந்திருக்கு. எனக்கு இங்க வாசனை சூப்பரா வருது. சூப்பரான கோவில் சக்கரை பொங்கல் புரட்டாசி மாச தளிகைக்கு தயாராயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும்.